எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் ஒன்ல நம்ம தேர்ட் யூனிட்டில் சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்ற டாபிக் பார்த்துட்டு வர்றோம். ஸோ அந்த வகையில் இந்த சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில் நம்ம இது வரைக்கும் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் நிறைய டாபிக்ஸ் எல்லாமே நம்ம படித்தோம். ஒர்க்கிங் பிரின்சிபல், அதுக்கடுத்து அதை கன்ஸ்ட்ரக்ஷன் படித்தோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். அடுத்து பார்த்தோம்னா இஎம்எஃப் ஈக்குவேஷன் படித்தோம். அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபார்மரில் நோ லோடு, ட்ரான்ஸ்ஃபார்மர் அட் லோட் கண்டிஷன், அதுக்கப்புறம் ஃபேஸர் டயக்ராம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அட் நோ லோடு அண்ட் லோட் அட் வேரியஸ் டிஃப்ரெண்ட் பவர் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். இந்த ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்னு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்த்தோம். டு ஃபைண்ட் தி எஃபிஷியன்சி பார்த்தோம். அடுத்து ஈக்குவலன்ட் சர்க்யூட் ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் தென் ஈக்குவலன்ட் சர்க்யூட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது, இந்த டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம். தென் வோல்டேஜ் ரெகுலேஷன் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், கண்டிஷன்ஸ் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி, அயன் லாஸ் ஈக்குவல் டு காப்பர் லாஸ், இந்த டாபிக் பார்த்தோம் இல்லையா அது. அண்ட் தென் ஆல் டே எஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் பார்த்தோம். ஸோ அந்த வகையில் இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா parallel ஆப்ரேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்ற டாபிக் நம்ம ஏற்கனவே ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் ஒரு parallel ஆப்ரேஷன், ஏன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் முன்னாடி இந்த parallel ஆப்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு வாட்டி திருப்பி நம்ம ரீகால் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது the parallel ஆப்ரேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு ஜெனரேட்டிங் ஸ்டேஷன், சப்ஸ்டேஷன் போன்ற இடங்களில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய இந்த எலக்ட்ரிக் பவர் அதன் கெப்பாசிட்டியை விட அதிகமாகும் போது ரெண்டோ அல்லது அதுக்கு மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்களை பேரலாக இணைக்க வேண்டியது அவசியம். அதாவது பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஜெனரேட்டிங் ஸ்டேஷனில் இல்லை ஒரு சப்ஸ்டேஷன்லையோ போன்ற இடங்களில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய அந்த எலக்ட்ரிக் பவரை அதோட கெப்பாசிட்டியை விட அதிகமாகும்போது ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்களை பேரலாக இணைக்க வேண்டியது தான் இந்த பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கூட இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம பேரலல் ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ண, சில கண்டிஷன்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். இந்த கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக ஜென்ரலாக பேரலல் ஆப்ரேஷன் அப்படின்றது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, உதாரணமாக ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு ஏரியாவில் ஒரு 100 வீடு இருக்குது. இந்த 100 வீட்டுக்கும் சேர்ந்து ஒரு உதாரணமாக ஒரு 250 கிலோ வோல்ட் ஆம்பியர் கேவி அளவுக்கு பவரை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த 100 வீட்டுக்கு தேவையான அந்த லோடுக்கு இந்த 250 கேவிஏ பவர் உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை அந்த இடத்துல எரெக்ஷன் பண்ணால் போதும் அப்படின்னு டிசைன் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபார்மரை அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த 100 வீடு இந்த இடத்துல இப்போ என்ன ஆயிடுச்சு, கூட என்ன ஆயிடுதுன்னா இன்னும் ஒரு 100 வீடு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிடுறாங்க, கட்டிடுறாங்க. அப்படிங்கும்போது இப்போ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், திருப்பி அந்த எக்ஸ்ட்ராவாக புதுசாக கட்ட அந்த 100 வீட்டுக்கு நம்ம சப்ளை கொடுக்க முடியுமா, லோடு கொடுக்க முடியுமா? இப்போ முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த புதுசாக கட்டின அந்த 100 வீட்டுக்கும் சப்ளை வேணும். அப்போ என்ன பண்ணணும், ஏற்கனவே ஒரு 250 கேவிஏக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட பவர் இருக்குன்னா அப்போது 500 கேவிஏ பவரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டாந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக இதே 250 கேவியில் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம கூட இருந்துச்சுன்னா, நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா
ஏற்கனவே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கூட இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணிடுவாங்க, சேர்த்து கனெக்ட் பண்ணி 500 கிலோவோல்ட் ஆம்பியர் பவருக்கு என்ன பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணி பேரல் பண்ணி மிச்சம் இருக்கிற 100 வீட்டுக்கும் என்ன பண்ணுவாங்க, சப்ளை கொடுத்துருவாங்க. இதுதான் பேரல் ஆப்ரேஷன். லோடு அதிகரிக்கும் பொழுது அப்போது 500 கேவிஏ தேவைப்படக்கூடிய இடத்துல ஒரு 500 கேவிஏ இருக்க மாதிரி ஒரு புது டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டாந்து வைக்கிறதுக்கு பதிலாக 250 கேவிஏ இருக்கக்கூடிய 2 டிரான்ஸ்ஃபார்மர், ஏற்கனவே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்கிங்கில் இருக்குது, அது கூட இன்னொரு 250 கேவிஏ இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கூட கொண்டு வந்து அதுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ 500 கேவிஏக்கு என்ன ஆகிடுது, அப்போ 250 + 250 500 கேவிஏக்கு என்ன ஆகிடுது, நமக்கு பவர் கிடைச்சிருது. இந்த பவர் வந்து என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு என்னது, ஒரு பேரல் ஆப்ரேஷன் நடக்குது. இதுதான் பேரல் ஆப்ரேஷனோட மெயின் ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ஒரு ஏற்கனவே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து சப்ளை போயிட்டுருக்குது. இப்போ புதுசாக இன்னொரு 250 கேவி டிரான்ஸ்ஃபார்மரை இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கூட வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸை நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். அதான் இந்த டைட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க, கண்டிஷன்ஸ் ஃபார் satisfactory operation of single phase transformer in parallel. அப்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கூட இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணணும்னா ஒரு சில கண்டிஷன்ஸை என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணும் பொழுது என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான். அப்போது என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, டிரான்ஸ்ஃபார்மர்களை பேரலாக இணைப்பு செய்து நன்றாக ஆப்ரேட் ஆக கீழ்கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்களை பேரலாக இணைப்பு செய்து நன்றாக ஆப்ரேட் ஆக கீழ்கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். நம்பர் 1, டிரான்ஸ்ஃபார்மர்களின் டர்ன்ஸ் ரேஷியோ மற்றும் வோல்டேஜ் ரேஷியோ கண்டிப்பாக சமமாக இருக்க வேண்டும். டிரான்ஸ்ஃபார்மர்களின் டர்ன்ஸ் ரேஷியோ மற்றும் வோல்டேஜ் ரேஷியோ கண்டிப்பாக சமமாக இருக்க வேண்டும். டர்ன்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அதாவது ஏற்கனவே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கூட புதுசாக எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்களோ அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட டர்ன்ஸ் ரேஷியோ. டர்ன்ஸ்னால் ப்ரைமரி வைண்டிங்லையும் செகண்டரி வைண்டிங்லையும் இருக்கக்கூடிய அந்த சுற்றுக்கள் தான் டர்ன்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த டர்ன்ஸ் வந்து அது எவ்வளோ டர்ன்ஸ் இருக்குதோ ப்ரைமரியில் அதே தான் புதுசாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வரும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வரக்கூடிய ப்ரைமரி வைண்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கணும். முதல்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வைண்டிங்கில் ஒரு 2000 டர்ன்ஸ் இருக்குன்னா அடுத்து புதுசாக எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை கொண்டு நம்ம பேரல் ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அதோட ப்ரைமரி வைண்டிங் 2000 டர்ன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி முதல்ல ஏற்கனவே ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி வைண்டிங்கில் ஒரு 500 டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த புதுசாக நம்ம கொண்டு வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்கும் 500 டர்ன்ஸ் இருக்கும். அடுத்து வோல்டேஜ் ரேஷியோ கண்டிப்பாக சமமாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஏற்கனவே ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் உதாரணமாக ஒரு 230 வோல்ட்டு பார் 110 வோல்ட் அப்படின்னு வச்சுப்போம். 230 வோல்ட்டு பை 110 வோல்ட் அப்படின்னா 230 வோல்ட்டுனா ப்ரைமரி வைண்டிங்கில் நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை 230 வோல்ட்டுன்னு அர்த்தம். பை 110ன்னு போட்டாச்சுன்னா அந்த 110 அப்படிங்கிறது 110 வோல்ட் அப்படின்றது செகண்டரி வைண்டிங்கில் நம்ம கிடைக்கக்கூடிய இன்டியூஸ்டு இஎம்எஃப் 110. அப்போ ஏற்கனவே ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜோட ரேஷியோ 230 வோல்ட் பார் 110 வோல்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அடுத்து கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜோட ரேஷியோவும் 230 வோல்ட் பார் 110 வோல்ட்டாக மட்டும்தான் இருக்கணும். இதைத்தான் அந்த பாயிண்டை சொல்ல வர்றாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்களின் டர்ன்ஸ் ரேஷியோ மற்றும் வோல்டேஜ் ரேஷியோ கண்டிப்பாக சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஒரே மாதிரிப்பட்ட பொலாரிட்டியுடன் இணைப்பு செய்தல் வேண்டும். ஏற்கனவே நம்ம பொலாரிட்டி டெஸ்ட் பார்த்தோமா இல்லையா, ஞாபகம் இருக்கா? பொலாரிட்டி டெஸ்ட்டில் 2 வகையான டெஸ்ட் நம்ம பார்த்தோம், 2 மெத்தட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு மெத்தட், செகண்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தடில் சப்ராக்டிவ் பொலாரிட்டி அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அதுக்கடுத்து செகண்ட் மெத்தடில் டிசி கிக் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். இந்த பொலாரிட்டி எந்த டெர்மினல் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த டெர்மினல் கரெக்டாக இருக்கணும். ஏற்கனவே இருக்கிற டெர்மினல் A1 ப்ரைமரி சைடில் இருக்கக்கூடிய A1 A2, செகண்டில் இருக்கக்கூடிய B1 B2 அப்படின்னு இருக்குன்னா அதே மாதிரி தான் என்ன பண்ணோம்,
அதே பிரைமரி இருக்கக்கூடிய A1 தான் ரெண்டாவது இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரோட A1லையும் கனெக்ட் பண்ணணும். சரியா? அதுதான் அந்த பொலாரிட்டின்னு சொல்லக்கூடியது. பொலாரிட்டி மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதோட இந்த வேல்யூஸும் மாறிடும். ஏன்னா பொலாரிட்டி ஒரே மாதிரிப்பட்ட பொலாரிட்டியுடன் இணைப்பு செய்தல் வேண்டும். இதுதான் பொலாரிட்டி டெஸ்ட்னு சொல்லக்கூடியது. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்களின் பெர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் சமமாக இருக்க வேண்டும். டிரான்ஸ்ஃபார்மர்களின் பெர்சன்டேஜ் இம்பிடன்ஸ், அதாவது இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த இம்பிடன்ஸ் வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னா சமமாக இருக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர்களின் பெர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் சமமாக இருக்க வேண்டும். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்களின் ரெசிஸ்டன்ஸுக்கும் ரியாக்டன்ஸுக்கும் உள்ள விகிதம் சமமாக இருக்க வேண்டும். டிரான்ஸ்ஃபார்மர்களின் ரெசிஸ்டன்ஸுக்கும் ரியாக்டன்ஸுக்கும் உள்ள விகிதம் சமமாக இருக்க வேண்டும். டிரான்ஸ்ஃபார்மர்களின் ரெசிஸ்டன்ஸுக்கும் ரியாக்டன்ஸுக்கும் உள்ள விகிதம் சமமாக இருக்க வேண்டும். அப்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒர்க் ஆகிட்டக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கூட கொண்டாந்து நம்ம கனெக்ட் பண்ணும் பொழுது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிஷன்ஸை நம்ம கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் கண்டிஷன் ஃபார் பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் எ சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். கண்டிஷன்ஸ் டு பி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த கண்டிஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர்களின் டர்ன்ஸ் ரேஷியோ மற்றும் வோல்டேஜ் ரேஷியோ கண்டிப்பாக சமமாக இருக்க வேண்டும். அடுத்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பொலாரிட்டிஸ் ஒரே மாதிரிப்பட்ட பொலாரிட்டியுடன் இணைப்பு செய்தல் வேண்டும். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்களின் பெர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் சமமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக டிரான்ஸ்ஃபார்மர்களின் ரெசிஸ்டன்ஸுக்கும் ரியாக்டன்ஸுக்கும் உள்ள விகிதம் சமமாக இருக்கணும். இதான் கண்டிஷன்ஸ் ஃபார் பேரலல் ஆப்ரேஷன் அப்படின்றது. அடுத்த டாபிக் பார்த்தோம்னா, அட்வான்டேஜஸ் ஆஃப் பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு 2 டிரான்ஸ்ஃபார்மரில் பேரலல் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது, இதோட அட்வான்டேஜஸ் என்ன? பேரலல் ஆப்ரேஷன் பண்ணுறது நமக்கு ஒரு வகையான நன்மைகள் தானே. ஏன்னா 500 kV இல்லை ஒரு புது டிரான்ஸ்ஃபார்மர் 2 கோடி ரூபா அப்படின்னா, இதே ஒரு 250 kV உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் 80 லட்சம் தான் அப்படின்னு வச்சுக்குவோம். உதாரணமாக ஒரு இருக்கும்போது நம்மள்கிட்ட அதே 80 லட்சம் மதிப்புள்ள ஒரு 2 டிரான்ஸ்ஃபார்மர் 250 kV டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னா நமக்கு மிச்சம் தானே. அதனால் பார்த்தோம்னா 500 kV உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுக்கு ஏற்கனவே 250 kV டிரான்ஸ்ஃபார்மர் நம்மள்கிட்ட இருக்குது. சரியா? அதை விட்டுட்டு நான் புதுசாக லோடு ஜாஸ்தி ஆகுதுன்ட்டு என்ன பண்ணுறோம், புதுசாக இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா அது நமக்கு தேவையான அதிகபட்ச செலவு தானே. அப்போ அந்த செலவில் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு மிஷன் தான் நமக்கு. அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு கேபிட்டல், நம்மளோட காஸ்ட் வந்து நமக்கு மிச்சப்படுது. ஓகே. பொதுவாக அது போக டெக்னிக்கலாக ஒரு சில நன்மைகள்லாம் இருக்குது. டெக்னிக்கலாகனா அந்த 2 டிரான்ஸ்ஃபார்மரை ஒன்றோட ஒன்று பேரலாக கனெக்ட் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று சர்க்கியூட்டின் மொத்த லோடையும் நம்ம அதிகரிக்க முடியும். சரியா? சர்க்கியூட்டுன்னா அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே எவ்வளோ லோடு கனெக்ட் ஆகுதோ அதுதான் மொத்த சர்க்கியூட்டுன்னு சொல்லுவோம். சரியா? 100 வீடு இருக்குது அப்படின்னா அந்த 100 வீடுக்கும் உள்ளக்கூடிய சப்ளை எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதான் சர்க்கியூட்டின் மொத்த லோடை அதிகரிக்க முடியும் அப்படின்றது. அடுத்து ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பழுதடைந்தாலும் மற்ற டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் தொடர்ந்து லோடுக்கு சப்ளை கொடுக்கலாம் அப்படின்றது. இந்த பேரலல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்போது அது கூட அதே மாதிரி அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு 10 டிரான்ஸ்ஃபார்மர் கூட கனெக்ட் பண்ணலாம். 10 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சப்ளை கொடுக்கலாம். ஸோ அந்த லோடுக்கு தகுந்தப்ப நம்ம என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணால் எந்த டிரான்ஸ்ஃபார்மர் வேணுமோ. இப்போது 10 டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம வருஷம் என்ன பண்ணியிருக்கோம், ஒன்னோட ஒன்று பேரலல் பண்ணியிருக்கோம்னா முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய மட்டும் நம்ம சப்ளை கொடுத்தா போதும் அப்படின்னா மிச்சம் 8 டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணலாம், ஆஃப் பண்ணிவிட்டு அந்த 2 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மட்டும் நம்ம சப்ளை கொடுக்கலாம். இதே நேரத்தில் இப்போ ஒரு 7 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சப்ளை கொடுத்தா தான் இந்த லோடு எல்லாமே என்ன ஆகும், அந்த ஏரியா ஃபுல்லாக சப்ளை கிடைக்கும். அப்படின்னா அந்த 10 டிரான்ஸ்ஃபார்மர் ஏற்கனவே பேரலல் பண்ணி வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது மிச்சம் 3 டிரான்ஸ்ஃபார்மர் போகிற சப்ளை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு 7 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன பண்ணலாம், நம்ம சப்ளை கொடுக்கலாம். அதே மாதிரி அதிகபட்சமாக 10 டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்,
கனெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கும்போது பட் ரொம்ப இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் அதாவது பேரில் வந்து ஜாஸ்தியாக போக போக என்ன ஆகும்னா ட்ராப் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதனால் எவ்வளோ லோடு இருக்கோ அந்த லோடுக்கு தகுந்தாப்புல நம்ம பேரல் பண்ணுறது மிகவும் நல்ல ஒரு விஷயம். அதை இங்கே சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பழுதடைந்தாலும் மற்ற டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் தொடர்ந்து லோடுக்கு சப்ளை கொடுக்கலாம் அப்படின்றது. அடுத்து என்ன பாயிண்ட்னா, பராமரிப்பு செய்ய வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மரை மட்டும் நீக்கிவிட்டு மற்ற டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக லோடுக்கு தொடர்ந்து சப்ளை பெறலாம். அதாவது பராமரிப்பு செய்ய வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மரை மட்டும் நீக்கிவிட்டு மற்ற டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக லோடுக்கு தொடர்ந்து சப்ளை கொடுக்கலாம். உதாரணமாக ஒரு பேரல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், ஒரு 10 டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு உதாரணமாக ஒரு 4 டிரான்ஸ்ஃபார்மர் பேரல் பண்ணியிருக்கோம். திடீர்னு ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபால்ட் ஏற்பட்டுச்சு, ஏதோ ஒரு வகையான ஒரு ஃபால்ட்டு, ஒன்று உள்ளே இருக்கக்கூடிய பிரைமரி வைண்டிங் செகண்ட் வைண்டிங் இருக்கக்கூடிய இந்த வைண்டிங் ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரொடக்டிவ் டிவைசஸ்ன்னு சொல்லி நிறைய டிவைசஸ் இருக்குது, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய பாதுகாப்பு சாதனங்கள் சொல்லி. ஸோ அதில் இருக்கக்கூடிய நான் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஏற்பட்டாலும் சரி, அப்போது எந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபால்ட் ஏற்பட்டிருக்கோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக என்ன பண்ணலாம், நம்ம சப்ளையை கொடுக்கலாம். அதைத்தான் இங்கே சொல்ல வர்றாங்க. இப்போது பராமரிப்பு செய்ய வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மரை மட்டும் நீக்கிவிட்டு மற்ற டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக லோடுக்கு தொடர்ந்து சப்ளை பெறலாம் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்ன்றது. அப்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம பேரல் ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது அதோட அந்த அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கும்போது 3 வகையான பாயிண்ட்ஸு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 3 பாயிண்ட் தான். இப்போது சர்க்யூட்டின் மொத்த லோடையை நம்ம என்ன பண்ணலாம், அதிகரிக்க முடியும். ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பழுதடைஞ்சாலும் மற்ற டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் என்ன பண்ணலாம், நம்ம தொடர்ந்து லோடுக்கு சப்ளையை கொடுக்கலாம். அடுத்து பராமரிப்பு செய்ய வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மரை மட்டும் நீக்கிவிட்டு மற்ற டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக என்ன பண்ணலாம், லோடை தொடர்ந்து சப்ளை பெறலாம். இந்த அட்வான்டேஜஸ்ன்றது. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த கண்டிஷன் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா இல்லையா, இந்த கண்டிஷன் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்டரி ஆப்ரேஷன் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இன் பேரலல், இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்து இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் பேரலல் ஆப்ரேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, 3 மார்க் கொஸ்டின். இந்த ரெண்டுமே கண்டிப்பாக போர்டு எக்ஸாமினேஷனில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த 3rd யூனிட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வர சான்சஸ் 95% மேலே கண்டிப்பாக இருக்குது. முக்கியமான 3 மார்க் கொஸ்டின் இதை படித்து வச்சுக்கோங்க. இப்போ டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கும் போது அந்த பேரலல் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பேரல் பண்ணக்கூடிய அதோட அட்வான்டேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்வான்டேஜஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான டாபிக். இந்த 3rd யூனிட்டில் வந்து இது எதில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 மார்க் கொஸ்டின்லையும் கேட்பாங்க. அதே மாதிரி சில சமயம் 2 மார்க் கொஸ்டின்ஸ்லையும் கேட்பாங்க. அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காக இது கருதப்படும். ஸோ இந்த வகையில் பார்த்தோம்னா அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றதில் நம்ம ஏற்கனவே நம்ம இந்த போலாரிட்டி டெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஆல் டே எஃபிஷியன்சி இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். அந்த ஆல் டே எஃபிஷியன்சி அப்படின்றது ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கு. இது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. 3ஆவது கொஸ்டினில் அந்த ஆல் டே எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட 24 மணி நேர அவுட்புட் எனர்ஜிக்கும் 24 மணி நேர இன்புட் எனர்ஜிக்கும் உள்ள விகிதம் தான் ஆல் டே எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த ஆல் டே எஃபிஷியன்சி அப்படின்றது. ஸோ இந்த ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம். இந்த பேரலல் ஆப்ரேஷன் பார்க்கும் பொழுது இந்த பேரலல் ஆப்ரேஷனோட இந்த அட்வான்டேஜஸில் நம்ம பார்த்தோம். பராமரிப்பு செய்ய வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மரை மட்டும் நீக்கிவிட்டு மற்ற டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக லோடுக்கு தொடர்ந்து சப்ளை பெறலாம் அப்படின்னு சொல்லுவது. அப்போ இந்த பராமரிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒன்று இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பண்ணக்கூடிய அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக கூட இருக்கலாம். சில சமயம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஊரில் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷட் டவுன்ப்பா, இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் சப்ளை வராது, 5 மணிக்கு சப்ளை வராது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க ஷட் டவுன் சொல்லி. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏரியாவுக்கு சப்ளை வரக்கூடிய அந்த சப்ஸ்டேஷன், ஒரு சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க, எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்எஸ் சப்ஸ்டேஷன். இந்த சப்ஸ்டேஷனில் ஒரு பெரிய ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுவாங்கன்னா
சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ் தான். உதாரணமாக உள்ள அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கில் கூடிய அந்த கூலிங் பர்பஸ் இருக்கா இல்லையா, அந்த கூலிங்கோட அது என்ன டைப் ஆஃப் கூலிங் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த கூலிங்கை மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயில் லெவலை செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயில் ப்ரெஷர் லெவலு, அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய அந்த வைண்டிங்கோட இன்சுலேஷன்ஸ் இருக்கா இல்லையா, அந்த இன்சுலேஷன் லெவல். அதே மாதிரி இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் அந்த சப்ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஐசோலேட்டர்ஸு, சர்க்யூட் பிரேக்கர்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக கலெக்டி என்ன பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணி தொடச்சி திருப்பி என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெஷ்ஷாக என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணுமோ பண்ணுவாங்க. அதுதான் அந்த பராமரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த பராமரிப்பு வேலை செய்யும்போது நமக்கு ஜென்ரலாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி வந்து சப்ளை வந்து கட் ஆகுது, காலையில் 9 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் சப்ளை இருக்காது அப்படி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ இதுவும் பராமரிப்பு அப்படின்னு தான் பராமரிப்புன்னு சொல்லுவாங்க. சில சமயம் ஃபால்ட் ஏற்பட்டாலும் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக கருதப்படுது. இந்த பராமரிப்பு செய்ய வேண்டிய அந்த டிரான்ஸ்ஃபார்மரை மட்டும் நீக்கிவிட்டு மற்ற டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக லோடுக்கு தொடர்ந்து சப்ளை கொடுத்துட்ருக்கலாம் அப்படின்னு. மற்ற டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக லோடுக்கு தொடர்ந்து சப்ளை கொடுக்குறது அப்படின்றது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணமாக இப்போ நம்ம ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வீடு இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு இருக்குன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து மட்டும் சப்ளை வராது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம வீடை வந்து சுற்றி ஒரு 4 ஜங்ஷனை பிரிச்சுடுவாங்க. 4 ஜங்ஷனை பிரித்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து சப்ளை கட் ஆகி போச்சுன்னா வேறு லைன்லேருந்து சப்ளை வரணும். இப்போ உதாரணமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சப்ளை கட் ஆகி போச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி போச்சு, திடீர்னு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சுன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், சப்ளை கட் ஆகிடும். அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மரே மாற்ற வேண்டியது. அந்த டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றிட்டு திருப்பி புதுசாக டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாளுக்கு மேலே ஆகும். அப்போ 2 நாள் சப்ளை நம்ம கொடுக்காமல் இருக்க முடியுமா? அது முக்கியமான ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு ஃபேக்ட்ரி ஏரியாலாம் 2 நாள் சப்ளை கொடுக்காமல் இருக்க முடியுமா? அதான் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுறது, ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் மட்டும் சப்ளை வராது. ஸோ நம்ம வீடு இருக்கிற ஏரியான்னு சொல்லியாச்சு, நம்ம வீடை வந்து 4 ஏரியாவை 4 ஜங்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு ஏரியாவில் ஒரு பக்கம்னு வரக்கூடிய சப்ளையில் பிரச்சனை வந்தாலும் மிச்சம் 3 சைடில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சுவிட்சை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நமக்கு சப்ளையை தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ரிங் ஃபீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீடர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? இது வந்து நீங்கள் வந்து 3rd இயரில் போகும்போது நீங்கள் இதை கொஞ்சம் விரிவாக படிப்பீங்க. அது வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸு, ஃபீடர்ஸு, சப்ஸ்டேஷன் அந்த டாப்பிக்லாம் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் இதை கொஞ்சம் தெளிவாகவே படிப்பீங்க. ஸோ அதான் சொல்லணும். அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக லோடுக்கு தொடர்ந்து சப்ளை பெறலாம் அப்படின்றது. அப்போது நம்ம ஏரியாவில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து சப்ளை வருதுன்னா அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து மட்டும் வராது, அது வந்து சுற்றி ஒரு 4 ஃபீடராக பிரிச்சிருப்பாங்க. சரியா? 4 ஃபீடர், ரிங் பஸ் பார் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி 4 பிரித்து ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஏரியாவில் ஃபால்ட் ஏற்பட்டாலும் மற்ற பகுதியிலேருந்து நமக்கு சப்ளை வர்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. நம்ம ஏரியாவுக்கு வர மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பராமரிப்பு பண்ணக்கூடிய அந்த வகையாக சொல்லுவாங்க. அதான். அப்போது அட்வான்டேஜஸ் ஆஃப் பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா, நம்ம 1 சர்க்யூட்டின் மொத்த லோடை அதிகரிக்க முடியும். ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பழுதடைந்தாலும் மற்ற டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் தொடர்ந்து லோடுக்கு சப்ளை கொடுக்கலாம். அடுத்து, பராமரிப்பு செய்ய வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மரை மட்டும் நீக்கிவிட்டு மற்ற டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக லோடுக்கு தொடர்ந்து சப்ளையை பெறலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இந்த சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம உதவிட்ட டாப்பிக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா அடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான டாபிக்ஸு நமக்கு வரும். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த conditions for parallel operation and the advantages of parallel operation of transformer அதுக்கு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. மேக்ஸிமம் 3rd யூனிட்டில் இது கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முக்கியமான டாப்பிக்கு.
இதை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் இப்போ நம்ம பார்த்த டாபிக்ஸ் என்னென்னா parallel operation of transformers, conditions for satisfactory operation of single phase transformer in parallel, and then advantages of parallel operation of transformers அப்படின்ற டாப்பிக்கு நம்ம பார்த்தோம். ஓகே.